மற்றொரு அண்மை செய்தி, மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு இபிஎஸ்ஸிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சேலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கே நேரில் சென்று KP ராமலிங்கம் அந்த அழைப்பை வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. மதுரையில் வருகிற 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி சார்பில் நடைபெற உள்ளது. அதற்காக தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாது இந்தியாவிலிருந்து பல்வேறு தலைவர்களை இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் அழைப்பு விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவரும் சேலம் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான KP ராமலிங்கம் சந்தித்து அழைப்பு விடுத்து வருகிறார். அதே போன்று இது அவர் எதற்காக வந்தீர்கள் என்ன செய்தியாளர் கேள்வி கேட்டதற்கு, எங்கள் தேசிய முற்போக்கு கூட்டணியின் தலைவரே அவர்தான், அவருடைய சந்தித்து முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அழைப்பு விடுவதற்கும் அவரை சந்திப்பதற்கும் வந்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இருந்து இந்து முன்னணி சார்பில் பல்வேறு கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக சார்பில் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்ளும் நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பாஜகவினர் நேரில் வந்து அழைப்பு விடுத்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.